சார்பாக இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். ஸோ கார்த்திகை தீபத்தை நம்ம எல்லோருமே இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல், அதுவுமா என்ன மாதிரியான பிரசாதங்கள்லாம் நமக்கு வந்து நைவேத்தியமா படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் கார்த்திகை தீபத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அப்படின்றதையும் நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக இன்னைக்கு நமக்காக ஒரு புது ஷெஃப் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய நேம் பிரீதா. லெட்ஸ் வெல்கம் ஹர். வணக்கம் மேம். வணக்கம். ஹாப்பி கார்த்திகை தீபம். ஹாப்பி கார்த்திகை தீபம். தேங்க்யூ மேம். ஸோ மேம், இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டே, அதுவுமா உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ நம்ம சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன பிரீஃப் சொல்லுங்க மேம். நான் பிரீதா. ஆத்து சமையல் அப்படின்ற ஒரு குக்கிங் பிளாக்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு 2 டிஷ் நான் பண்ணி காமிக்க போறேன். ருசிக்கலாம் வாங்க. இந்த ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கார்த்திகை தீபம் அன்னைக்கு இது நான் பண்ணி காமிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சூப்பர் மேம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களோட பேசி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் நீங்க சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து பொரி உருண்டை மஸ்ட். அது நெய்வேத்தியத்துக்கு அது ரொம்ப மஸ்ட். பொரி உருண்டை பண்ண போறேன். அதுக்கப்புறம் அப்பம் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன். சூப்பர் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் பொரி உருண்டையா அப்பமா? இப்ப பொரி உருண்டை பண்ணலாம். டன். ஸோ என்ன வேணுமா? வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்ல கரைச்சல் பண்ணிட்டு ஓகே. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி நம்ம விட்டுக்கணும். ஓகே. இப்ப இது நல்லா கரையணும். ஓகே. ஸோ வெள்ளப்பாகு ரெடியாகிற டைம்ல சொல்லுங்க மேம், கார்த்திகை தீபம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்க வீட்டில் எப்படி இதை செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விளக்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது வந்து எத்தனை விளக்கு நம்ம வீட்டில் இருக்கோ அந்த விளக்கு எல்லாமே வந்து முந்தின நாளே வந்து எல்லாமே நீட் பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா, இந்த மாதிரி அகல் விளக்கு பழைய விளக்கு இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இப்போ புது விளக்கு சாஸ்திரத்துக்கு அது வாங்குவா. அது வாங்கி என்ன பண்ணணும், புது விளக்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் அதை முக்கி முந்தின நாளே ப்ரீ ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன், அந்த தண்ணியில் முக்கி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கணும். அது காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பித்தளை விளக்குகள் எல்லாமே வீட்டில் என்னென்ன இருக்கோ அந்த விளக்கெல்லாம் வந்து நீட்டாக முந்தின நாளே புளி போட்டு நல்லா அலம்பி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம்பரை இந்த மாதிரி நெய்வேத்தியம் வந்து பொரி உருண்டையும் அதுக்கப்புறம் அப்பம் இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து ஈஸியாக வந்து மஞ்சள் குங்குமம் அது 2 பாத்திரத்தில் வச்சுண்டு அதை குழச்சி அதை மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு ஒரு பெரிய தட்டில் எண்ணெய் எல்லா விளக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு எண்ணெய் விட்டு இந்த மாதிரி தீபம் ஏற்றி நம்ம வந்து வாசல்ல கோலம் இழக்கோலம் போடலாம். அந்த மாதிரி வாசல்ல கோலம் போட்டு அதையெல்லாம் அலங்காரம் பண்ணலாம். அப்புறம் பெருமாள் சன்னதியில் அதையும் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது பொரி உருண்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பம். சூப்பர். ஸோ வெள்ளப்பாகு தயாராகிட்டே இருக்கு. இப்போ மேம் சொன்னபடி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம வந்து வீடு முழுக்க தீபத்தால் அலங்காரம் செய்வோம். ஸோ அதனுடைய வந்து உட்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அக்ஞான இருள்லாம் போய் மெய்ஞானம் கிடைக்கணும் அப்படின்றது தான். அது வந்து ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த கெட்ட வைப்ரேஷன், கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே வந்து அந்த அக்னி முன்பா நம்ம வந்து தீபம் ஏற்றும் போது எல்லாமே போய் என்னுடைய மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஸோ அதனுடைய ஒரு பொருள் தான் வந்து நம்ம இந்த கார்த்திகை தீபம். அதுவுமா வந்து நிறைய விளக்குகள் ஏற்றுறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பதம் ஏதாவது இருக்குங்களா மேம்? ஆமா, கண்டிப்பா இதுக்கு ஒரு பதம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்ல தண்ணி வச்சுடலாம். இப்போ இதுல வந்து நான் ஒரு டிராப் விடுறேன். அது நல்லா கொஞ்சம் எடுத்து உருட்டுற பதமா இருக்கணும். இப்ப போட்ட வெல்லம் எல்லாமே பாத்தீங்கன்னா கரைஞ்சிருது. இப்ப வந்து அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கணும். இப்ப நான் காமிக்கிறேன். இப்ப இதை எடுத்து போட்டீங்கன்னா இப்ப இது எல்லாமே கரையிறது. ஆமா, இது கரையாம கொஞ்சம் உருட்டுற பதம் வரணும். சரி, அது வரைக்கும் நம்ம நல்லா இது கலரிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த குக்கிங் மேல இருக்கிற ஆர்வம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு. ரொம்ப குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா டிஷ்ஷஸும் எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் எனக்கு. ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எஸ்பெஷலி. ஸோ அப்போ நல்லா சாப்பிடவும் செய்வீங்க. கண்டிப்பா. ஸோ இதே ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வந்தது மேம்? கிட் இருக்கும்போது எப்படியும் நம்மளால போக முடியாது வெளியில. ஸோ அவனையும் பார்த்துட்டுருணும். அதுக்கப்புறம் எல்லாமே வீட்டு வேலைகள் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வீட்டுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதை யோசிச்சு இந்த ப்ரொஃபஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் அந்த நாளில் தான் வந்து நம்ம இந்த கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம தமிழர்களுக்கான ஒரு பாரம்பரிய பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபத்தெல்லாம் வந்து சுத்தம் செஞ்சு வச்சு அதுக்கு வந்து பசு நெய்யை ஊற்றி நம்ம வந்து தீபம் ஏற்றோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பசு அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஆகட்டும் தெய்வங்கள் எல்லாமே வந்து வசியம் செய்கிற ஒரு இடம் அப்படின்னு வந்து நம்ம எல்லோருமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ நம்ம அந்த பசு நெய்ல தீபம் ஏத்தி வழிபடும் போது நமக்கு வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நிக்கிறது, இப்ப கையில எடுத்தோம்னா உருட்டுற பதம் வரணும். ஓகே. உருட்டுற பதம் வந்துடுது. ஓகே. இப்ப இது நல்லா சிம்ல வச்சுட்டு இந்த வெள்ளை கன்சிஸ்டன்சி அப்படியே நமக்கு தக்க வச்சு தரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 4 டிராப் வந்து எலுமிச்சம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. சோ அப்ப எலுமிச்சை சாறு சேர்த்தோம்னா அது அப்படியே இருக்கும் அந்த பதம். ஆமா, இந்த பதம் அப்படியே இருக்கும். இப்ப எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சமா சுக்கு பொடி வேணுமா? எல்லாமே ஒரு பிஞ்ச் நான் சேர்க்கிறேன். ஓகே. ஏலக்காய் பொடி வரும். இதுல தேவைப்பட்டா நீங்க நெய்ல வறுத்து வேர்க்கடலை நீங்க சேர்த்துடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ பொரி வந்து இதுல போட்டுடலாம். அந்த பொரிக்கும் வெல்லத்துக்குமான அளவு சொல்லிடுங்க மேம். பொரி வந்து 3 கப் நான் எடுத்திருக்கேன். அதே கப்பால 1 கப் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ பொரி வந்து 3 கப் எடுத்திருக்காங்க, வெல்லம் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெல்லத்தை வந்துட்டு பாகா கரைச்சி வச்சாங்க. பாகு ரெடி ஆனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் வந்து சுக்குத்தூளும் ஏலக்காய் தூளும் சேர்த்திருக்காங்க. சேர்த்துட்டு அந்த பாகுடைய பதம் வந்து மாறாம இருக்கிறதுக்காக ஒரு 4 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திருக்காங்க. இப்போ அந்த பாகுல வந்து அளந்து வச்சிருந்த பொரி ஆட் பண்றாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஆல்மோஸ்ட் தயாராயிடுச்சுல மேம்? இல்ல, ஆல்மோஸ்ட் தயாராயிடுச்சு. இப்படி பாத்தீங்கன்னா இப்படி சுருண்டு இப்படி வரணும். ஓகே. வெல்லம் அதிகமா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு 1 கப் 4க்கு 1 கூட நம்ம எடுத்து பண்ணலாம். சரி. இது எல்லாமே குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க இல்லையா, ஸ்வீட்டு பொரி உருண்டை. அதனால கொஞ்சம் வெல்லம் அதிகமா போட்டது. இப்ப இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்துட்டு இத வந்து நம்ம என்ன பண்ணணும், அரிசி மாவு இருக்கு இல்லையா, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறணும். இது ஆறின பிறகு இந்த அரிசி மாவு கையில கொஞ்சம் தொட்டுண்டு இப்போ உருண்டைகளா நம்ம பிடிச்சோம்னா ரெடி ஆயிடும். சூப்பர் மேம். சோ அப்ப கொஞ்ச நேரம் நம்ம ஆற வைக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes டைம் கொடுத்துருக்கோம். ஐ திங்க் இப்போ ஆறி இருக்கும் இல்லையா மேம்? அது ஆறி இருக்கும். இது இப்போ என்ன பண்ணணும், இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, லைட்டா இப்படி கையில எடுத்து இது பண்ணுங்க, ஒட்டாம இருக்கிறதுக்கு. சரி. இதை எடுத்து இப்படி நம்ம உருண்டைகளா இப்படி பிடிக்க வேண்டியதுதான். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம. நான் இதுல லெமன் விட்டது வந்து
எப்பவுமே பாத்தீங்கன்னா பாகு நம்ம காய்ச்சும் போது டக்குன்னு பதம் மாறிடும், அது ஹீட்ல இருக்கிறது. அந்த லெமன் அந்த 4 டிராப்ஸ் நம்ம விடுறோம் பத்தியல, அது வந்து கொஞ்சம் அந்த பாகு பதம் வந்து மாறாம அது வந்து அந்த கன்சிஸ்டன்சில நமக்கு வைக்கிறதுக்கு அது உதவும். அது இப்ப இது பாருங்க, இப்படி புடிச்சாச்சு. புடிச்சு இப்படி போட்டா நல்ல டங்குன்னு சத்தம் கேட்கணும். அப்ப அது நமத்து போகாது. இப்ப சிலர் சொல்வாங்க இல்லையா, நமத்து போகாது. எல்லாரும் அப்புறம் ஹீட்ல வச்சிருக்கீங்களே அது கொஞ்சம் நமத்து போகுமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்க, கண்டிப்பா நமத்து போகாது. நல்லா கிறிஸ்பா, இப்ப இது பண்ணும் போதே அந்த கிறிஸ்ப் சவுண்ட் கேட்கறது இல்லையா. ஆமா. இப்ப பதம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு இப்படி சூப்பர். சோ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பிரசாதமும் கூட. சோ பொரி உருண்டைக்கும் பாத்தீங்கன்னா ஐதீக வரியா என்ன சொல்றாங்கன்னா, கார்த்திகை தீபத்துக்கு ஏன் வந்து நம்ம பொரி உருண்டை செய்யறோம் அப்படின்னா, முருகப்பெருமான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தீப்பொறி வடிவத்துல தான் நமக்கு வந்து தோன்றினார் இல்லையா. சோ அவரை குறிப்பதற்காகவும் இது வந்து பொரி உருண்டை வந்து செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பெருசா வேணும்னா 2 கையால நல்லா பிரஸ் பண்ணி பெருசா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. குழந்தைங்க சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா இருந்தா. கார்த்திகை தீபத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமான 3 விஷயம். ஒண்ணு வந்துட்டு பொரி, அடுத்தது வந்து தேங்காய் துண்டு, அடுத்தது வந்து வெல்லம். இது 3மே வந்து ரொம்பவே மஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க நைவேத்தியத்துக்கு. சோ பொரி வந்து வெள்ளை கலர்ல இருக்கு இல்லையா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அகன்று நம்ம மனசு தூய்மை அடையணும் அப்படின்றதுக்காக அந்த பொரி வைக்கிறதாகும். தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா மாவலியை வந்து குறிக்குது. அதே மாதிரி வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இவங்களை குறிக்குது. சோ இதெல்லாம் வச்சுதான் இந்த 3தையும் வந்து கலந்து நைவேத்தியமா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு படைக்கிறோம். ஓகே, சோ வந்து அழகா பொரி உருண்டை சூப்பர்வா செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது நமக்காக அப்பம் செய்ய போறாங்க. சோ எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம். சோ பண்ணலாமா? அப்பம் பண்ணிடலாம். என்ன வேணுமா ஃபர்ஸ்ட்? இப்போ வெல்லம் எடுத்துக்கலாம், வெல்லம் கரைச்சுக்கலாம். ஓகே. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டா போறோம். ஓகே. இப்போ இந்த மாவு இருக்கு, இதனுடைய இன்கிரீடியன்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் வந்து அவல் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சமா ஏலக்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் தேங்காய் போட்டு நம்ம பண்ணலாம். சரி. சோ அரிசி அவல் ஊற வச்சிருக்கீங்கல்ல மேம், சோ இது வந்து எவ்வளவு மணி நேரம் ஊற வச்சு? இது பச்சரிசி எடுத்திருக்கேன் 1 கப். அது அவல் பாத்தீங்கன்னா ரெட் அவல் சேர்க்கலாம், ஒயிட் அவல் சேர்க்கலாம், நம்மளுடைய ஆப்ஷன் தான். எது பிடிச்சிருக்கோ நம்ம வந்து அதை சேர்க்கலாம். அது வந்து ஊற வைக்கும் போது அதையும் போட்டு ஊற வச்சீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சமா தேவையான அளவு தண்ணி விட்டு ஊற போட்டீங்கன்னா அதுவே நம்ம அரைச்சுக்கணும். அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க கூடாது, கொஞ்சம் கெட்டியான பதத்துல இட்லிக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கெட்டியான பதத்துல நம்ம அரைச்சு நம்ம எடுத்துக்கணும். சரி. சோ இது மாவு அரைச்சோடனே நம்ம அப்பம் சுடலாமா இல்ல கொஞ்ச நேரம் அது? இல்ல, புளிக்க விட வேண்டாம், அப்படியே செய்யலாம். நம்ம அவல் போடுறதுனால அந்த 2 hours அது ஊறுது பாத்தீங்களா, அந்த ஒரு லைட்டா அதுக்கு ஒரு புளிப்பு தன்மை அதுக்கு கொடுக்கும் அது. அதனால இது அப்படியே நம்ம செய்யலாம். சரிங்க. இதுக்கும் பதம் இருக்கா இல்லனா நார்மலா பாக்க? இல்ல, இது நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது அப்படியே ஃபில்டர் பண்ணி அந்த மாவுல விட்டு நம்ம வந்து பேன்ல வந்து வாத்து எடுக்க வேண்டியதுதான். சரி. ஸோ இந்த கார்த்திகை தீபத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொக்கப்பனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க சிவன் கோவிலா இருக்கட்டும் இல்லைன்னா முருகன் கோவில்லாம் பார்த்திருப்பீங்க, கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த பனை ஓலையை வந்து கோபுரம் மாதிரி வச்சு அதுல வந்து எரிப்பாங்க. அது எதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பனை ஓலையில வந்துட்டு வெடி எல்லாமே வந்து கட்டிடுவாங்க. ஸோ கட்டிட்டு சாயந்தரம் நம்ம விளக்கேத்துற டைம் அப்ப பாத்தீங்கன்னா அதையும் சேர்த்து எரிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஜோதி வந்து நல்லா சுடர் விட்டு எரியும். அந்த டைம்ல நம்ம எல்லோருமே அந்த நெருப்பு முன்னாடி நின்று எனக்கு இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாமே என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதையும் வந்து ஒரு ஐதீகமா வச்சிருக்காங்க. அண்ட் பனை அப்படின்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நமக்கு இருக்கக்கூடிய மரங்கள்ல பனைக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா வேர்ல இருந்து நுனி வரைக்கும் எல்லாமே வந்து நமக்கு பயன்படக்கூடிய ஒன்று அப்படின்னா அது வந்து பனை ஓலைய சொல்லலாம். இப்ப இது வெல்லம் ரெடி ஆயிடுதுப்பா. இது வந்து நல்ல வெல்லம், அது நம்ம வெடிக்கட்ட தேவையில்லை. ஆனா நீங்க பண்றச்ச மத்தவா பண்றச்ச அது வெடிக்கட்டிக்கிட்டோம். இப்ப இதை நல்லா கலக்கிக்கலாம்.
மாவனுடைய பதம் பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கு. சரி. ரொம்ப தண்ணியாவும் வைக்க வேண்டியதில்லை, அப்புறம் ரொம்ப கெட்டியாவும் வைக்க வேண்டியதில்லை. இப்போ இதுல வந்து ஏலக்காய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி நம்ம சேர்த்துட்டுலாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ இதுல வாழைப்பழம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த ஒரு பழம், ஒரு ½ பழம் வந்து நம்ம இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகே. இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுதுப்பா. நம்ம இதை வந்து இதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மாவு தயார் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து பனியார குழியில வந்து அப்பமா ஊற்ற போறாங்க. எண்ணெய் விட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. அவங்கவுங்க விருப்பம் தான்ப்பா, எண்ணெய் எப்படி வேணாலும் விட்டுக்கலாம். ஓகே. நெய்யில கூட பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். சரி. நெய் அப்பம் மாதிரி. மீடியமா வச்சுக்கணும் ஃப்ளேமு. இப்ப விடலாம். ஸோ அப்பம் வந்து அழகாக ஊற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே வந்து இப்போ கார்த்திகை தீபம் நம்ம ஈவினிங் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த எபிசோட் இப்போ பார்த்தவங்க இதை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ மேம் சொன்னாங்க பச்சரிசியும் அவளும் வந்து 2 hours ஊறினா போதும் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம பூஜை டைம்குள்ளே மாவு வந்து நமக்கு அரிசியும் அவளும் ஊறி நமக்கு மாவும் தயார் பண்ணிடலாம். ஸோ இந்த எபிசோட் பார்க்குறவங்க நீங்களும் வந்து இன்னைக்கு வந்து பொரி உருண்டையும் இந்த அப்பமும் செஞ்சு பூஜை பண்ணுங்க. ரெடி ஆயிடுதுப்பா. ஹாப்பி கார்த்திகை தீபம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நமக்காக இன்னைக்கு பிரீதா அவர்கள் ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து சூப்பர்வா ரெண்டுமே வந்து ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 2 ரெசிபியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்பா இருக்கு, நல்லாவே கிறிஸ்பா இருக்கு. நீங்க சொன்ன அதே பதத்துக்கு செஞ்சா ஐ திங்க் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பொரி உருண்டை கடையில கிடைச்சா நான்லாம் வாங்கி சாப்பிட்டுருவேன். ஸோ அது வந்து வீட்ல இவ்வளோ அழகா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், சூப்பரா இருந்தது டேஸ்ட். அடுத்த அப்பம் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரி மேம், ரொம்ப பிரமாதம். நீங்க ஹைலைட் ஆட் பண்ண வாழைப்பழம் ஆகட்டும் அண்ட் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் சேர்த்தது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் வந்து மாவுக்கும் பாத்தீங்கன்னா அவல் சேர்த்திருக்கீங்க. ஆமா.
ஸோ அதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. சரி, நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா நெய்ல பண்ணா இன்னும் நல்ல ஜோரா இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் இன்னைக்கு செஞ்ச 2 ரெசிபியுமே ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. பொரி உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 3 கப் பொரி, 1 கப் வெல்லம், தேவையான அளவு சுக்குத்தூள், தேவையான அளவு ஏலக்காய் தூள். பொரி உருண்டை செய்யும் முறை: ஒரு வாணலியில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்து அது முங்கும் வரை தண்ணீர் ஊற்றி அது பாகு பதத்திற்கு தயார் செய்து கொள்ளவும். பாகு தயாரானதும் அதில் தேவையான அளவு ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்து கொள்ளவும். அதோடு 3 கப் அளவு எடுத்துள்ள பொரியையும் அதோடு சேர்த்து கிளறவும். கிளறிய பொரியை 1 நிமிடம் ஆற வைத்து கை பொறுக்கும் அளவு சூடு வந்ததும் அதை பச்சரிசி மாவால் தோய்த்து உருண்டைகளாக பிடித்து வைத்தால் பொரி உருண்டை தயார். அப்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், அவல் அரை கப், வாழைப்பழம் பாதி, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் தேவையான அளவு, வெல்லம் 1 கப். அப்பம் செய்யும் முறை: முதலில் வாணலியில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி பாகு பதத்திற்கு கரைத்து கொள்ளவும். பச்சரிசி 1 கப் மற்றும் அரை கப் அவலை 2 மணி நேரம் ஊற வைத்து மாவு பதத்திற்கு அரைத்து கொள்ளவும். இதோடு பாகு தயாரானதும் வெல்ல பாகையும் கலந்து இந்த அரைத்த மாவில் தேவையான அளவு ஏலக்காய் தூள் மற்றும் தேங்காய் துருவலை சேர்த்து கொள்ளவும். அரை வாழைப்பழத்தையும் இதோடு சேர்த்து கொண்டு பனியார சட்டியில் அப்பம் போல் வார்த்து எடுத்தால் அப்பம் தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நமக்காக ஃபர்ஸ்ட் எபிசோடே கார்த்திகை தீபம் ஸ்பெஷல். அதுமா ஷெஃப் பிரீதா அவர்கள் 2 சூப்பர்பான ரெசிபி செஞ்சு அசத்திட்டாங்க. நீங்களும் இந்த பிரசாதங்கள்லாம் வீட்ல இன்னைக்கு செஞ்சு சாமி கும்பிடுங்க.